இதுக்கு வந்து எங்களுக்கு கதிர் இது மாதிரி உருவாகாமல் இது மாதிரி போயிடுதுங்க. இந்த இது அடுத்தது அவங்க கதிர் வருங்கிறாங்க இதுங்கிறாங்க. ஆனால் அறிவியலாளர் என்ன சொல்கிறார், கதிர் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனது எங்கள் வீடியோலாம் எங்கள்கிட்ட இருக்குது, வராதுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தவங்க இது மாதிரி இந்த களைக்கொல்லி அடிச்சு விட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். 3 காசு வட்டிக்கு வாங்கி தாங்க நான் விவசாயம் பண்ணுறேன். யார் வயிற்றில் அடித்து ஒன்றும் செய்யுங்க, எனக்கு இருக்கிறதே தாங்க நிலம். கேட்டால் நீங்கள் கடைக்காரன் சொல்கிறது பிஹெச்டி படிச்சா இருக்கா, அவன் சொல்ல கேட்குறேங்க. நீங்கள் பிஹெச்டி படித்தவனுக்கே நீங்கள் லைசன்ஸ் கொடுங்க. ஒரு ட்ரோன் அடிக்கணும் 450 ரூபா கேட்குறாங்க. அப்போ 200 லிட்டர் 20 ட்ரோன் எப்படிங்க நாங்கள் அடிக்க முடியும்? வணக்கம், என் பேர் தியாகராஜன். நான் மறையூருங்கிற மயிலாடுதுறை மாவட்டம் மறையூர் கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. அதில் ஜோதிங்கிற ரகம் நான் போட்டிருக்கேன். கடை வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 20 நாள் 15 நாளில் என் வயலில் களை இருக்குன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி கரையில் போய் நான் மருந்து வாங்கினாங்க. அவங்க நவுலெட்டு கொட்டி வக்கம் பண்ணி 2000 ரூபா விலை எனக்கு மருந்து கொடுத்தாங்க. களைக்கொல்லி அடித்து 5ஆவது நாள் என் பயிரெலாம் திருப்பிட்டு போயிட்டுங்க. எனக்கு என்னன்னே தெரியாமல் அதுக்கு நான் மருந்து வாங்கியாந்து வேறு அடித்தேன். 25 நாள் மன உளைச்சல அலைஞ்சி ஆடுதுறை பண்ணையில் கேட்டதால தான் அவங்க தாங்க எனக்கு சொன்னாங்க, இந்த நவுலெட்டுன்னு களைக்கொல்லி அடிச்சியா, அதை அடிச்சாவே அந்த திருப்சி மாரி திருவிட்டு இந்த மாரி ஆகுமா, நீ அதை அடிச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரில் அடிச்சவங்கள விசாரிச்சு பார்த்தா எல்லாருக்கும் இந்த பாதிப்பு இருக்கியா. இது மாதிரி ஒரு 100 ஏக்கருக்கு மேலே எங்கள் ஊரில் எல்லாருக்கும் ஒரு 10-15 ஏக்கர் எல்லாரும் ஒரு ஆளுக்கு அது மாதிரி பாதிச்சிருங்க. நான் ஒரு 5 ஏக்கர் தாங்க 4 ஏக்கர் தாங்க நட்டுருக்கேன். 4 ஏக்கரில் எனக்கு இதே மாதிரி இருக்குங்க. இதனால எனக்கு மகசூல் நிறைய இழப்பீடு ஏற்படுங்க. இதுக்கு வந்து அதிகாரிகள் சொன்னால் உனக்கு இழப்பு ஏற்படுங்கிறாங்க. கம்பெனிக்காரன் சொல்கிறான் உனக்கு ஒன்றும் ஆகாது, கதிர் வந்துருங்கிறான். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஒரு 4 வாரமாக அந்த இலை தூங்கிக்கிட்டு தாங்க இருக்குது, திருப்சி மாரி துருவிக்கிட்டு. இப்போ வந்து பூச்சி விழுந்துன்னா அதுக்கு மருந்து அடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பூச்சின்னா இதுவும் திருவிக்கிட்டு இருக்கு. இந்த மலைக்கு இவர் ஏந்திரிச்சு ஓடுவார், எல்லாம் எங்களுக்கு எனக்கு தெரியலிங்க. ஏன்னா சாப்பிட்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. இவர் சாப்பிடவே இல்லை. ஒரு 4 வாரமாக சாப்பிடாம தூங்கிக்கிட்டே தாங்க இருக்காரு. இந்த மலைக்கு அவர் புது இலை வந்து அவர் சாப்பிட்டு இன்னமெல்லாம் இதாகமான எனக்கு தெரியலிங்க. கம்பெனிக்காரங்களாம் நீங்கள் தான் அந்த கவர்மெண்ட் அதிகாரிங்க தான் கேட்டு எங்களுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். சரி, அப்போ இந்த இதுலலாம் உரக்கடையிலலாம் இந்த உரம்லாம் விற்கிறாங்கல்ல, எக்ஸ்பைரி உரம் அது மாதிரிலாம் விற்கிறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, தெரியல. ஆனால் எங்களுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கம்பெனிக்காரங்க உரக்காரங்க சொல்கிறத ஏன் கேட்குறீங்க? ஒரு அறிவியலாளராக சொல்லியிருக்காரு இன்னைக்கு, உரக்காரங்க சொல்கிறது ஏன்னு கேட்குறீங்க? அவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்கிறாங்க. நீங்கள் எத்தனை லிட்டருக்கு தண்ணி ஊற்றி கம்பெனி சொன்னது தாங்க நான் ஊற்றி அடித்தேன் நான் கடைக்காரங்க. அப்போனா அவங்க பிஹெச்டி படிச்சா கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பிஹெச்டி படித்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க. எங்களை மாதிரி ஏன் அவங்கள மாதிரி முட்டாளுக்கு லைசன்ஸ் கொடுத்து எங்களை மாதிரி விவசாய வயசுல ஏன் அடிக்கிறீங்க? ட்ரோன் வச்சு அடிக்காதீங்க. ட்ரோன் வச்சு அடிச்சுன்னா 200 லிட்டர் தண்ணியில் அடிக்கணுங்கிறாங்க. 200 லிட்டர் தண்ணி ஊற்றி ட்ரோனில் எப்படிங்க அடிக்க முடியும்? இருக்கிறது 10 லிட்டர் ட்ரோனு. ஒரு ட்ரோனுக்கு 450 ரூபா கேட்குறாங்க. 450 ரூபானா 10 லிட்டர் தண்ணியில் 350 மில்லி ஊற்றி அடிச்சிருக்கோம் ட்ரோனில். நான் கைப்படையில் தாங்க அடித்தேன், பேட்டரி பிரியில். நான் ட்ரோன் வச்சு அடிச்சவங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க ட்ரோன் வச்சு அடிச்சு தப்பு, 200 லிட்டர் தண்ணியில் தான் அடிக்கணும். 200 லிட்டர் தண்ணி அடிக்கணும், காசு இல்லைன்னா நீ ஏன் விவசாயம் பண்ணுறேங்கிறாங்க. அந்த அதிகாரி என்கிட்ட இருக்குது. ஒரு அறிவியலாளர் மாதிரி பேசுகிறாங்க. ஆனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி யாரும் தெரியலீங்க. நான் இப்ப பேசுனதை கூட யாராவது என் மேல காழ்ப்புணர்ச்சியில அதிகாரிங்க எங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாதுங்க. நாங்க தாங்க ஏதோ முட்டி மோதி எங்கேயோ ஓடினாதான் போலக்குங்க. கண்ணா போனாலும் இருக்கிற மாதிரி தான் விற்கிறாங்க. 2000 ஏன் சாதாரண காசு இல்லையா? 2000 எல்லா மருந்து 500 ரூபா 800 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கு. இவன் மட்டும் தான் 2000 ரூபா கொடுத்து முன்னாடி தான் ஷோகேஸில் வச்சு இது அடி எல்லா கலையும் செத்து போயிடும், பயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் மேலே ஏழை விவசாயி. நாங்கள் எப்படி எதை தின்னா பைத்தியம் தெளிவுன்னு நாங்கள் ஓடிட்டு இருக்கேயா, எதை தின்னா நம்ம முன்னேறலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கடனில் இருக்கோம். இந்த வருஷம் ஒரு 10 மூட்டை கூட வந்தால் நம்ம ஏதாவது முன்னேறலாம், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம், நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு. வெறும் 4 ஏக்கரை வச்சு ஒரு குடும்பம் ஓட்டிட முடியுமான்னு பாருங்க. அது மாதிரி ஏழை குடும்பத்துலேருந்து நான் வந்து ஒரு 2000 நகை அடை வச்சு சீட்டு கூட இருக்குங்க, வட்டி கடையில் வச்சுருக்கேங்க. வச்சு வாங்கிட்டு வந்த மருந்தை தெளிச்சு இன்னைக்கு நான் பாழா போயிட்டேங்க. அது களைக்கொல்லியே கிடையாதுங்க, களையை கொல்ற பயிரை கொல்ற களைக்கொல்லி.